அன்பினர்களே, நாம் லாஸ்ட் நைட் தந்தது போன்றோ அமெரிக்க துருப்புக்கள் கத்தாரை விட்டு வெளியேறிய அடுத்த கணமே ஆபசு ரிட்டர்ன் வந்து விட்டார்கள். ஈரானும் தனது வான்பரப்பை மீண்டும் ரீஓபன் பண்ணி இருக்கின்றது. என்றாலும் அமெரிக்கா தெஹ்ரான் தாக்குதலிருந்து பின்வாங்குவதாகவே ஏகப்பட்ட செய்திகள் உலகம் முழுவதும் உலாவி வருகின்றது. இது நாம் சொன்ன விடயம் அல்ல. நாம் ஏற்கனவே சொன்னது போன்றும் ஏன் இப்படி ஒரு பின்வாங்கல் என்று சொன்னால், நெதன்யாகு கூட இதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறார் தான் அமெரிக்க செய்திகள் சொல்லுகின்றது. அது ஒரு புறம் இருக்க, ஈரானிடம் அணுகுண்டு இருப்பதாக உறுதியான தகவல் கிடைத்து விட்டதாக இரண்டு நாடுகளும் அண்ணன் தம்பி இருவரும் நம்புவதாகவே பல செய்திகள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது. பாருங்க, இப்ப அந்த யுத்தம் வருகின்றது என்ற உடனேயே இப்ப இவங்க வளைகுடாவிலே மிகப்பெரிய ஏர்போர்ஸ் பேஸ் என்று சொன்னால் அமெரிக்கா, பிரிட்டிஷும் 100 பேர் இருக்கிறாங்க போல. அதுல சுமார் 40-50,000 படை கொண்ட இடம்தான் அல் உதைஸ் ஏர்பேஸ். கிட்டத்தட்ட 60 ஏக்கருக்கு மேற்பட்ட லேண்ட். அது அங்கிட்டு 19 சைட் இருக்குதான். இந்த 19 சைட்டையும் உடனடியாக இடத்துக்கு மாத்திட்டாங்க. அதை தூக்கிட்டு அபுதாபி, பஹ்ரைன், அப்புறம் அவங்களோட மத்த அபுதாபி, துபாய் பக்கம் எல்லாம் மாத்தி இழுத்துட்டாங்க. உடனடியாக இப்பொழுது அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் தொடுக்க மாட்டாது என்ற உத்தரவாதம் ஒன்று கிடைத்தவுடன் உடனடியாக அந்த பேஸுக்கு எல்லாம் திரும்பிட்டாங்க. பழையபடி, அதாவது வளைகுடா ஒரு பழமை நிலைமைக்கு திரும்பி விட்டது. ஈரானும் தற்பொழுது 60% பழமைக்கு திரும்பியதாகவே உலக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு ஒரு புறம். ஆக பலரின் எதிர்பார்ப்பு, எல்லோரும் எதிர்பார்ப்பு இருந்துச்சுதான். அமெரிக்கா அப்படித்தான் நின்றுச்சு, மாம்ஸ் அப்படித்தான் நின்ற, ரம்ஸ் பிரல் அப்படித்தான் நின்றுச்சு. உச்சகட்டமா அடிக்கிறதாகத்தான் அவங்களோட ஆபிரஹாம் லிங்கன் அவங்களோட கப்பலை கூட இங்க திருப்பினார். அது ஒன்றவே தான், அது வந்து கொண்டு இருக்குது. ஒரு கிழமையாம வந்து வளைகுடாக்கு வந்து சேர்றதுக்கு. ஆக மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் பலர் குவிய குவம், இந்த அடிக்கிறான் அந்த அடிக்கிறான். நாம் ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு செய்தியின் ஆழங்கள் தாளங்கள் பகுப்பாய்வு இல்லாமல் எடுத்து விடப்படும் செய்தியாக வர முடியாது. இதுதான் இந்த செய்தியின் தாக்கங்கள். பல செய்திகள் வந்தாலும் ஓரளவு உணர்ந்து புரியக்கூடிய செய்தியாக அமைய வேண்டும். அடுத்து, ஈரான் அமெரிக்கா ட்ரம்பின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் பதட்டம் நீடிக்கிறது தான். அது வான்வெளியை ஓபன் பண்ணியாச்சு. மீண்டும் அல் உதைஸ், கட்டால் இருக்கிற அல் உதைஸ் அவங்களோட பேசிக் எல்லாரும் வந்துட்டாங்க, இருக்குதான். எந்த நிமிடமும் இன்னும் ஒரு தாக்குதலுக்கான பிளான் பண்ணி கொண்டிருப்பதாகத்தான் அமெரிக்க செய்திகள் வருகின்றது. ஏராளமான ஈரானின் வெளிவராத செய்திகள் நம்முடைய தேங்கி கிடக்கின்றது. ஆனாலும் நாம் நேற்று உடனடியாக தந்த செய்திதான் பிந்திய செய்தியாக பிபிசியில, தமிழ் பிபிசியில கொடுத்திருந்தாங்க, யுத்தத்துக்கான வாய்ப்பு இல்லை என்று. அது நல்லொரு புத்திசாலித்தனமாகவே நாங்களும் பார்க்கலாம். மக்கள், நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, இந்த ஆண்டு, இந்த 26ஆம் ஆண்டு நாடுகளுக்கிடையில் யுத்தம் கொண்ட நாடுதான். அது அணுகுண்டு யுத்தமாத்தான் மாறும். ஏனெனில் ஈரானின் எச்சரிக்கை அப்படிதான் இருந்துச்சு. அது இப்ப நம்ம 6 மாசத்துக்கு முதல்ல நம்ம சொன்ன, நாங்க மீண்டும் அந்த விளக்கத்தை பிறகு தாரோம். எந்த அளவுக்கு இது சாத்தியம் என்றதுல நீங்க சில பேர் நினைச்சிருக்கலாம். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. அது ஈரானின் கையில் அணுகுண்டு இருப்பதாகவே நம்புகின்றது. இப்பொழுது அவங்க ஒரு மானிட்டர் குழு கொண்ட ஈரானுக்குள்ள நுழைவதற்கான CIA மற்றும் மொசாட் உளவாளிகள் கொண்ட ஒரு குழு கொண்ட சர்வதேச அணு கண்ட்ரோலர் ஊடாக அனுப்ப போறாங்க என்று ஒரு தகவல் வந்து கொண்டிருக்குது. அது ஈரான் எந்த அளவுக்கு சாத்தியப்பட கொடுக்க போகுது என்று தெரியல, பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்கக்கூடும் என்பது குறித்து நிச்சயமற்ற தன்மைதான் தற்போது தெஹ்ரான் முழுவதும் அதிகரித்து வருகின்றது. தெஹ்ரானிலிருந்து பல மக்கள் வெளியேறிவிட்டார்கள். அதாவது துருக்கி ஊடாக, ஆர்மேனியா ஊடாக வெளிநாட்டவர்கள், உள்நாட்டவர்கள் எல்லோரும் வெளியேறிவிட்டார்கள். இந்நிலையில் இந்தியாவும் என்ன, இப்ப இந்தியாவுக்கு இவர் இஸ்ரேல் தகவல் கொடுத்திருப்பாரு, எப்ப அவங்க ஆக்கள் நீ எடுத்துரு, அங்க நாங்க அடிக்க போறோம்னு சொல்லியிருப்பாரு. இறுதி கட்டத்துல இந்த அணுகுண்டை ஈரான் கையில் வைத்திருக்கின்றது என்ற அச்சம் வந்தவுடன் தான் உடனடியாக ரம்ஸிடம் இவர் நெதன்ஸ் உடனடிய பேசி இதை கொஞ்சம் இழுத்து வைங்க, பிறகு பார்க்கலாம் வச்சது பிற்பாடுதான். நாம் ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்கிறோம். இந்த ஈரான் யுத்தம் என்பது ரம்ஸ் மனசு மாறினால் மாத்திரம்தான் சாத்தியப்படும் என்று அவர் மனசு மாறி வைக்குது. ஆக இந்த செய்தியைத்தான் நேற்று தமிழ் பிபிசியும் கொடுத்திருக்கு, நம்ம செய்திக்கு பிற்பாடு. ஆக
அந்த செய்தியின் ஊர்ஜிதமாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த அணுகுண்டு அச்சம் ஒன்று வந்திருக்கின்றது. நிச்சயமாக பெரும்பாலான விமானங்கள் தற்காலிகமாக மூடப்பட்ட பிறகு ஈரானின் வான்வெளி மீண்டும் போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டு விட்டது. ஒரு 5 மணி நேரம் கடந்த அளவுதான் எங்களோட ஏர்பேஸ் க்ளோஸ் பண்ணப்பட்டுச்சு, அப்புறம் ரீஓபன் பண்ணிட்டாங்க. கடந்த சில வாரங்களாக ஈரானை உலுக்கிய போராட்டங்கள் பெரும்பாலும் குறைந்து விட்டது. இது உள் செய்தி, இது உள் செய்தி, ஈரானின் உள்ளக செய்திகள் மாத்திரம். இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட நெட்வொர்க் வெளிப்புற ஈரானின் எதிர்ப்பு கதையை வடிவமைக்க தூண்டியது. இப்ப நாங்க நேற்று முந்தினாள் தந்த செய்தி நினைக்கிறேன், இந்த ஈரான் எப்படி இவன் ஸ்டார்லிங்க உடைச்சான், இது பெரிய கேள்விக்குறிங்க. இது இப்ப உலகம் முழுவதும் அது எல்லா நாடுகளிலையும் பேசப்படுது. மிகப்பெரிய ஒரு ராணுவ இன்டெலிஜென்ட் வேலையா தான் சொல்றாங்க. எப்படிதான் இதை உடைச்சான்? ஒருவர் சாதாரணமா ஒரு சின்ன ஒரு ராடார் மூலம் சின்ன கருவி ஒன்று முதுகுல கட்டிக்கிட்டு எங்கெல்லாம் திரிகின்றாரோ, ஒரு பையில போட்டுவிட்டு கையில கட்டிக்கு திரிறாரோ அங்கெல்லாம் அந்த லிங்க் வேலை செய்யும். அதையும் அறுத்துட்டாங்க இந்த தாடிபாலாக்கள், யாரு? ஈரான் தாடிக்காரர்கள். உலகம் முழுவதும் எதிரொலிக்கும் புவிசார் அரசியலில் உள்ள சூழ்நிலை ஆழ்நிலை தருணங்கள் இனி தெருக்களிலோ அல்லது சூழ்நிலை அறைகளிலோ மட்டும் உருவாக்கப்படுவதில்லை, அவை டிஜிட்டல் துறையில் பெரிய முறையில் வடிவமைக்கப்படுகின்றன. அங்கு பெரும்பாலும் சுய நல நிகழ்ச்சி நிரலை கொண்டு கதையை கட்டுப்படுத்தவும் அதன் அர்த்தத்தை வரையறுக்கவும் யாருக்காக பேசுகளுமே தீர்மானிக்கலாம். சமீபத்திய வாரங்களில் ஈரானிய நகரங்களில் எதிர்ப்பு வெடித்ததால் இந்த பிரச்சாரத்துடன் ஈரானின் வரலாற்றில் ஒரு புதிய உடனடி தீர்க்கமான தருணத்தை அறிவிக்கும் என்று ஈரானிய மக்களின் உண்மையான குரலாக தங்களை காட்டிக்கொள்ளும் பதிவுகளின் வெள்ளமும் வந்து கொண்டிருந்தது. எல்லாத்தையும் அடக்கிப்பட்டான். அழிவு சேதம் சேதாரம் அதிகம்தான், அடக்கிட்டான் பாவி. என்னால் நாங்க ஆரம்பத்தில் சொன்னோம்னே IRGCயின் மூர்க்கப்படை தான் களத்தில் இறங்கிச்சு, சுட்டு தள்ளிருக்கிறான். யூனிவர்சிட்டி பட்டைகள், யூனிவர்சிட்டி பையன்கள், எப்பப்பா கணக்கே இல்லை. அது கிட்டத்தட்ட வடகிழக்குல அழிவுதான். அதாவது இப்ப சிலர் இதை அழிட்டு வராங்க எப்படின்னு சொன்னால், நாங்க முல்லைத்தீவை இதை வரணை கேட்டேன். முல்லைத்தீவில அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட பரதேசியால். முல்லைத்தீவில இலங்கை ராணுவம் அழித்தது அப்பாவி மக்கள். இது அப்படி இல்லை. ஈரானுக்குள்ள ஆயுதத்துடன் பொதுமக்களும் சேர்ந்து கொண்டாங்க குர்திஷ் மக்கள். அப்ப இதை எப்படி முல்லைத்தீவோட ஜோடிக்க முடியும்? அறிவு கட்ட மூதையில் வாரான்களாம். இத என்னது முல்லைத்தீவு சொல்ல, முல்லைத்தீவில அழிக்கப்பட்ட அப்பாவி மக்கள், அது சாரையாக அமைதி தேடி வந்த இல்லாட்டி சரண்டரான மக்களைத்தான் மீன்கள் கொண்டாங்க. இது அப்படி ஈரானுக்குள்ள அவன் இஸ்ரேலையும் மொஷாட்ற அப்புறம் சிஐக்கான்ற பணத்தையும் வாங்கிட்டு அவன் ஆயுதம் வாங்கிட்டு நேரடியாக மோதினானுகள். அது இருக்குது, நாங்க சொல்ல. அதுவும் அமெரிக்கா ஊடகம் தான் சொல்லு, இஸ்ரேலி ஊடகம் தான் சொல்லுது. ஆக ஈரானுக்குள்ள இந்த மோதலுக்குள்ள வந்தவன் குர்திஷ் மக்கள். நீண்ட காலமாக ஈரானை எதிர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட மக்களும் அதுக்குள்ள ஆயுததாரிகளும் வந்துதான் சொன்னார். கிட்டத்தட்ட 13-33 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க IRGC படைகளும் கூட. அப்படியா முல்லைத்தீவில் வந்துச்சு. முல்லைத்தீவில் ஆயுதம் எல்லாம் போட்டுட்டு புலிட பக்கம் போயிடுச்சு. அழிக்கப்பட்டது மக்கள், பொதுமக்கள். இது நான் சொல்லல, இது கூட மனித உரிமை அமைப்பில 50,000 to 75,000 வரை இதை நாங்க நீண்ட காலமா சொல்லி வரோம். அப்பாவி மக்கள் தாண்டா கொல்லப்பட்ட. அப்ப எப்படிடா ஈரான் பயங்கரவாதிக்கு முல்லைத்தீவு மக்களை சேர்க்க முடியும்? சில மூதி அப்படி பாக்கணுங்கள். கொஞ்சம் படிப்பறிவை யோசிச்சு பாருங்கடா, அறிவி ஜம்முங்களா. மாறாக இப்பொழுது வெளிப்புற நெட்வொர்க்குகளால் வழிநடத்தப்பட்டது, அது கூட அறுக்கப்பட்டாங்க. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சீன வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சிக்கும் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கிக்கும் இடையிலான தொலைபேசி அழைப்பிலிருந்து இப்போது உங்களுக்கு மேலும் பலவற்றை கூறலாம். இந்த செய்திதான் இப்ப வந்திருக்கு, தெஹ்ரான்ல இருந்து வந்திருக்குது. இந்த அழைப்பின் போது தனது குடிமக்களை பாதுகாப்பதில் ஈரானின் உறுதிப்பாட்டை அராக்சி வலியுறுத்தினார். மேலும் ஈரானில் வெளிநாட்டு தலையீட்டை சீனா கொள்கை ரீதியாக கண்டித்ததாக வாங்கிக்கு நன்றி தெரிவித்தார் என்று ஈரானின் அரை அதிகார நிறுவனமான தஸ்னிம் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. அவங்களோட உள்ளக செய்தியாக அமெரிக்காவின் தடைகள் மற்றும் கட்டணங்களுக்கு மத்தியில் ஆழமான தெற்கு ஒத்துழைப்பின் அவசியத்தையும் ஆராய்ச்சி வலியுறுத்தியது என்று அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. தாக்குதல் குறித்து குறிப்பிடப்பட்டதை அடுத்து கத்தாரில் உள்ள விமானப்படை தளத்தை அமெரிக்கா உடனடியாக காலி செய்தது. இது அமெரிக்கா தாக்க ரெடி ஆயிடுச்சு தானே, உடனடியாக எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஈரானின் தாக்குதலுக்கு பிறகு கத்தார் உள்ள அமெரிக்காவின் அல் உதைஸ் விமான தளம் பற்றி
நாம நிறைய செய்திகளை சொல்லலாம், அதுக்கு நமக்கு நேர காலங்கள் போதாது. ஆக அடங்கி இருக்குது. ஆனால் இது ஒரு என்னை கேட்டால் ஒரு நிரந்தரமான ஒரு போர் நிறுத்தமா நாங்க பார்க்கல. ஏனெனில் இவரும் ரெடி ஆகணும். ஏனென்றால் நாம ஏற்கனவே முதலாக சொன்னோம், என்னது, இங்கு ஈரானுக்குள் உள்ளூர் பயங்கரவாதி அல்லது உள்ளூர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சூடு தளம் கூடு அதிகரிக்குமானால் உடனடியாக இஸ்ரேலின் மீது ஒரு வார்னிங் கொடுக்க, அந்த வார்னிங்கை பயந்துட்டாங்க. இப்ப இந்த ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நிறுத்தியது பெஞ்சமின் தான் நிறுத்திருக்கிறார். அவளுக்கு தான் சேதாரம் அதிகரிக்க போகுது. நம்ம சொன்ன கொண்டு கொட்டப்பறாண்டு 2000 10,000 ஜம்ப் பண்ணக்கூடிய மிசைல் கையில் இருக்கு, அதெல்லாம் கிளம்ப போறாங்க. என்ன விஷயம் என்றால் அவங்க செஞ்சுட்டு இந்த டெஸ்டிங் பார்க்கல, கொண்டு கொட்டினால் கிட்டத்தட்ட ஈரான் அழியுது, அது வேற கட்டம். இஸ்ரேல்ல எப்படியும் ஒரு 60% அழியும், சேதாரம் அழியும். மக்கள் நிறைய பேர் வெளியாயிட்டாங்க. இங்க நம்ம அம்பாறை மாவட்டத்தில் பொத்திவிலோட இருக்கிறாங்க, அப்புறம் கிரீஸ்ல இருக்கிறாங்க, நிறைய எதன்ஸ் பக்கம் எல்லாம் மக்கள் திரும்பிட்டாங்க. ஆனாலும் எஞ்சிய பில்டிங் கூட அழியலாம், படையும் அழியலாம். அந்த அளவுக்கு தான் ஈரான் தயாராயிடுச்சு. அதுக்கு ரஷ்யாவும் சீனாவும் பக்க பலமாக இருந்துச்சு. எந்த நிமிடமும் மேலதிக ஆயுதங்களும் சப்ளை பண்ணவும் ரெடியா இருந்தாங்க. கடைசியாக இவர் கொடுத்த ஒரு அச்சுறுத்தலும், ரஷ்யா கொடுத்த அச்சுறுத்தலும் ஒரு பின்னடைவுக்கான ஒரு காரணமாகத்தான் பார்க்கப்படுது. ஆக இந்த ஈரான் மீதான தாக்குதல் எந்த அளவுக்கு பின்வாங்கப்பட்டது என்றால், ஒன்று ரஷ்யா கொடுத்த எச்சரிக்கை, உங்களோட நாசகார வேலையை ஈரான் மீது நீங்கள் திணிக்க போகின்ற நாசகார வேலையை நிறுத்துங்கள் என்று கொடுத்த எச்சரிக்கை ஒன்று. 2, அணுகுண்டு கையில் இருக்குது. இந்த 2க்கும் தான் பயந்தாங்கன்னா ரஷ்யா வரத்தான் போது இது ஒரு உலக யுத்தமாக மாறுற தருணத்தான் பெஞ்சமின் மாத்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஈரான் முற்றாக அழிந்தாலும் 60% மேற்பட்ட அழிவு, சேதாரம் இஸ்ராயலுக்கு வந்திருக்கும். இதுதான் உண்மை. பார்க்கலாம் மற்றும் ஒரு காணொளி. நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.